ஒரு ஜெர்மன் பயணி இந்திய பயணத்தை முடித்துக்கொண்டு தனது சொந்த நாட்டிற்கு திரும்பிய பிறகும் இந்தியாவின் நினைவுகள் அவரை விட்டு நீங்கவில்லை. சமூக ஊடகங்களில் அவர் பகிர்ந்துள்ள ஒரு நெகிழ்ச்சியான பதிவு இந்தியாவில் அவர் அதிகம் மிஸ் செய்யும் 5 விஷயங்களை பற்றி பேசுகிறது. அவை புகழ்பெற்ற நினைவு சின்னங்களோ அல்லது ஆடம்பர விடுமுறைகளோ அல்ல, மாறாக அவரது பயணத்தின் போது அவரது வாழ்க்கையின் அங்கமாக மாறிய அன்றாட எளிய அனுபவங்கள் தான் அவை. இந்தியாவின் சாதாரண தருணங்கள் கூட ஒரு வெளிநாட்டு பயணியின் மனதில் எவ்வளவு ஆழமாக பதியக்கூடும் என்பதை இவரது பதிவு மிக அழகாக விவரிக்கிறது. அந்த பயணி தான் அதிகம் மிஸ் செய்வதாக கூறும் முதல் விஷயம், சாலைகளிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் பசுக்கள் சுதந்திரமாக உலா வருவதை காண்பதுதான். பல வெளிநாட்டு பயணிகளுக்கு இது ஆரம்பத்தில் ஒரு விசித்திரமான காட்சியாக இருக்கும். ஆனால் அவர் அங்கு தங்கி இருந்தபோது பசுக்களின் நடமாட்டம் மெதுவாக அவருக்கு ஒரு பழகிய ஆறுதலான காட்சியாக மாறிப்போனது. அவர் பகிர்ந்த வீடியோவில் பசுக்களுக்கு உணவளிப்பது மற்றும் அவற்றை மென்மையாக தடவி கொடுப்பது போன்ற தருணங்கள் இருக்கின்றன. இது ஆரம்பத்தில் பழக்கமில்லாத ஒரு விஷயம் எவ்வளவு சீக்கிரம் இந்தியாவில் அவரது அன்றாட வழக்கமாக மாறியது என்பதை காட்டுகிறது. இந்தியாவில் எங்கு பார்த்தாலும் நிறைந்திருக்கும் வண்ணங்களையும் தான் மிஸ் செய்வதாக அவர் கூறுகிறார். கூட்ட நெரிசல் மிகுந்த சந்தைகள், அலங்கரிக்கப்பட்ட தெருக்கள், பாரம்பரிய ஆடைகள் மற்றும் திருவிழா கொண்டாட்டங்கள் என இந்தியாவின் துடிப்பான சூழலை அவரது வீடியோ படம் பிடித்து காட்டுகிறது. இந்தியாவின் இந்த வண்ணமயமான ஆற்றலை ஒருமுறை நேரில் அனுபவித்தால் அதை மறப்பது கடினம் என்று அவர் குறிப்பிடுகிறார். பல பயணிகளுக்கு இந்தியா என்பது வெறும் இடங்களாக மட்டுமல்ல, அதன் வண்ணங்கள் மற்றும் சுறுசுறுப்பான இயக்கங்கள் மூலமாகவே நினைவில் நிற்கிறது. அன்றாட வாழ்க்கையோடு கலந்திருக்கும் ஆன்மீக உணர்வை தான் அதிகம் மிஸ் செய்வதாக அந்த ஜெர்மானிய பெண் பயணி அடுத்ததாக குறிப்பிடுகிறார். கோவில்கள், நதிக்கரைகள், மந்திரங்கள் ஓதுதல் மற்றும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு ஒளிரும் அகல் விளக்குகள் ஆகியவற்றை அவர் தனது வீடியோவில் காட்டியுள்ளார். இந்தியாவில் ஆன்மீகம் என்பது தூரமானதாகவோ அல்லது முறைப்படியானதாகவோ இல்லாமல் பொது இடங்களில் தினமும் அனைவரும் ஒன்றாக அனுபவிக்கும் ஒரு விஷயமாக இருக்கிறது. இத்தகைய தருணங்கள் தனது பயணத்தின் போது மன அமைதியையும் நிதானத்தையும் தந்ததாக அவர் நினைவு கூர்கிறார். உணவு அவரது பயணத்தின் மறக்க முடியாத மற்றொரு அங்கமாக மாறியுள்ளது. சைவ உணவுகள் மற்றும் தெருவோர உணவுகளின் காட்சிகளை பகிர்ந்துள்ள அவர், இந்தியாவில் உணவு உண்பது என்பது வெறும் பசியை போக்குவது மட்டுமல்ல, அதையும் தாண்டியது என்கிறார். உணவின் சுவைகள், வகைகள் மற்றும் அதில் நிறைந்திருக்கும் விருந்தோம்பல் ஆகியவை இந்தியாவை பற்றிய அவரது நினைவுகளோடு ஆழமாக பிணைந்துவிட்டன. பல வெளிநாட்டு பயணிகள் தாயகம் திரும்பிய பிறகும் இந்திய உணவுகளுக்காக ஏங்குவதாக பலமுறை கூறுவதுண்டு. மேலும் இந்த ஜெர்மானிய பெண் பயணி தன்னோடு சுமந்து சென்ற நினைவுகளில் மிகவும் வலிமையானது அவர் சந்தித்த மனிதர்களை பற்றியதுதான். பயணத்தின் போது முன்பின் தெரியாதவர்களிடம் பேசிய சிறிய உரையாடல்கள், பகிர்ந்து கொண்ட புன்னகைகள் மற்றும் அவர்கள் காட்டிய கனிவான செயல்களை அவர் நினைவு கூர்கிறார். எளிமையானதாக இருந்தாலும் இந்த தொடர்புகள் தான் அவரது மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. இந்தியாவை மறக்க முடியாத ஒன்றாக மாற்றுவது அங்குள்ள இடங்கள் மட்டுமல்ல, அங்கு வாழும் மக்களும் தான் என்ற பல பயணிகளின் கருத்தையே இவருடைய பதிவும் எதிரொலிக்கிறது. 2 மாதங்களில் மீண்டும் வருவேன் என்ற எளிய வரியுடன் இந்த ஜெர்மன் பயணி தனது வீடியோவை முடிக்கிறார். சில பயணிகளுக்கு இந்தியா என்பது வெறும் ஒரு சுற்றுலா தலம் மட்டுமல்ல, அதை தாண்டி அவர்கள் எப்போதும் மிஸ் செய்யும் ஒரு உணர்வாக மாறிவிடுகிறது என்பதை அவரது இந்த வரிகள் உணர்த்துகின்றன.